உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிகளேன் பின் ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிறக்கை கோலப்பா வானூர் கொடிவினிய தீர்த்தரலும் வேலப்பா செந்தில் வேலவனி. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் மல்லிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நானும் இறைவனிடம் வந்து வேண்டிக்கிறேன். இன்றைய பகுதி நம்ம கந்தபுராண தொடர்ச்சி 9வது பாகம் வந்து பார்க்க போறோங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே நிதர்சனமா வந்து புரிஞ்சிருக்கும். இந்த கந்தபுராண தொடர்ச்சியை வந்து உங்களோடு சேர்ந்து தெய்வங்களும் இந்த கந்தபுராணத்தை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்கள் நம்ம சேனல் பதிவு மூலிமா நீங்க எல்லாரும் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அதனால இந்த இறையருள் நிறைந்த பகுதியானது இன்னும் பல மக்கள் இடத்துல சென்றடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை உங்க பொண்ணான கைகளால மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கதைக்கெல்லாம் போயிடலாம். நேற்றைய பகுதி பார்த்து எல்லாருமே ஆனந்த கண்ணீரோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல நாள் கந்தபுராண புத்தகம் வந்து நான் வீட்டில் வாங்கி வச்சிருந்தாலும் படிக்கிறதுக்கு நேரமின்மை காரணமாகவும் அப்படியே படித்தாலும் எனக்கு சரியா புரியலமா. ஆனால் படிக்கணுன்ற எண்ணம், முருகனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவர் பிறந்து வளர்ந்து என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்கிறாரு, திருக்கல்யாணம் அது இதுன்னு சொல்கிறாங்களே, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் மட்டும் எங்களுக்குள்ளே இருந்தது. அதை படிக்கக்கூடிய நேரம் நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பல சகோதரிகள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் உங்கள் சேனலில் கந்தபுராண தொடர்ச்சி வந்து வரப்போகுதுன்னு சொன்னதும் என் மனசுல இருந்ததுக்கு பாரமெல்லாம் இறங்கி போச்சு. முருகனே வந்து காது கொடுத்து கேட்டு, முருகப்பெருமானே கந்தபுராணம் தானே நம்ம சேனல்ல வருது, நீயே பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பல சகோதரிகள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. இப்படி ஒரு அற்புதமான நம்ம முருகப்பெருமானுடைய கந்தபுராண பகுதியை வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து முருகப்பெருமானுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பெரிய நன்றிகளை வந்து நான் சொல்லிடுறேன். சரி, நேற்றைய பகுதியில் வந்து எல்லாரும் பார்த்து ரொம்ப மெய் சிலிர்ப்பான இருந்த இடம் என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து தவம் இருந்ததுக்கு பிறகு ஐயன் வந்து காட்சி கொடுக்குறார். ஐயன் காட்சி கொடுத்ததுனால அம்பாள் மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அழகா ஒரு பூ விழுந்தது. ஆனா என்னன்னு பாருங்க, அந்த பூ வந்து கீழே விடவே இல்லை, அப்படியே அழகா அந்தரத்திலேயே தொங்கிட்டு இருந்தது. அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை வச்சு பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முருகப்பெருமான் மட்டும் இல்லை சகோதரி, ஈசன் அம்பாளுடைய கருணையுமே இங்க இருக்கு, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு. அது உண்மையும் கூடங்க. நம்ம வந்து இப்ப பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ராமாயணம் ஒலிக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே சாஷ்டாங்கமா ஆஞ்சநேயர் வந்து அங்க அமர்ந்திருப்பாரு. அவர் வருவாருன்றதுக்காக அவருக்காக ஒரு ஆசனமும் வந்து ரெடியா வச்சிருப்பாங்களாம். அதாவது ராமாயணம் ஒலிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் ஆஞ்சநேயர் வருவது எந்த அளவுக்கு 100% உண்மையோ அதே போல இந்த கந்தபுராணம் ஒலிக்கக்கூடிய இந்த இடத்துலையும் தெய்வங்கள் இருந்து நம்மோடு சேர்த்து கேட்டுட்டு இருக்காங்கன்றதும் நமக்கு நிதர்சனமா வந்து புரியுது. அதுலயே ஒரு சகோதரி சொன்னாங்க, முருகப்பெருமானுக்கு வலது புறமா இருக்கக்கூடியது யாரு? வள்ளி தாயார் இல்ல, வள்ளி தாயாரிடம் வந்து பூ விழுந்த மாதிரி இருந்ததுன்னாங்க. கண்டிப்பா அம்பாள் வள்ளி தாயார் எல்லாமே நமக்கு ஒன்றுதான். ரொம்ப அம்பாலோட கருணையோட நம்ம அந்த பகுதியை வந்து தொடர்ந்து கேட்கறதுக்கு பெரிய பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இன்று நம்ம 9வது பாகம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்ப்போமா? மனம் பேச வந்த முனிவர்கள். பார்வதி தாயாருக்கு அருள் புரிந்த ஈசன் அடுத்ததா கைலாயம் திரும்புறாரு. கைலாயம் திரும்பினதுமே அவருடைய ஞான திஷ்டியில தவத்தில் உயர்ந்த சப்த ரிஷிகளை நினைக்கிறார். ஈசன் நினைத்த அடுத்த கணமே ரிஷிகள் 7 வந்து கைலாயத்தின் வாசல்ல நிற்கிறாங்க. எல்லாருக்குமே ஈசன் வந்து அழைக்க மாட்டாரா அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஈசன் வந்து அவருடைய மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அந்த நினைச்ச அந்த ஒரு கணத்திலேயே 7 அதாவது சப்த ரிஷிகள் 7 பேருங்க. 7 பேரும் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. நந்தி பகவானோட அனுமதியோட உள்ள வராங்க. உள்ள வந்ததும் எம்பெருமான் ஈசனை பார்த்ததும் சாஷ்டாங்கமா கீழே விழுந்து நமஸ்காரம் செய்யறாங்க ஈஸ்வர பகவானுக்கு. பிறகு எந்திரிச்சு நின்று ஐயனுக்கு பெரிய ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, ஐயனை எங்களை அழைக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐயன் வந்து அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. அதாவது முனிவர்களே தங்களை அழைத்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, பர்வதராஜனுடைய மகளாக பார்வதி வளர்ந்து கொண்டு வருகிறாள் இல்லையா, அவள் நீண்ட நெடுகாலமாக தவம் இருந்து என்னை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதனால பர்வதராஜனை நீங்க போய் பார்த்து எனக்கு அவருடைய மகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருமணம் வந்து நீங்க பேசிட்டு வாங்க, வரன் பேசிட்டு வாங்க, என்னைக்கு திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்க பேசிட்டு வாங்க அப்படின்னு வந்து ஈசன் சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த சப்த ரிஷிகளுக்கும் பேரானந்தம். என்னன்னா, ஐயனே நீங்கள் கட்டளையிட்டா உங்களுக்கு பணி செய்ய எல்லா தேவாதி தேவர்களும் வந்து வரிசையில வந்து நிற்க
எங்களை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்யறதுக்கு எங்களை அழைத்ததற்கு கோடான கோடி நன்றி. நீங்க உங்களுடைய மனசுல ஒரு கணம் எங்களை நினைச்சீங்களே, அதற்கே இதுக்கப்புறம் எங்களுக்கு பிறவியே கிடையாது, அதுக்கப்புறம் எங்களுக்கு பிறவியே இல்லாதவாறு ஒரு அற்புதமான ஒரு வரம் கொடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க 7 பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். என்னன்னா அவங்க சொன்னது போலதான் ஈசனுடைய மனசுல நம்மள ஒரு கணம் நினைச்சா உண்மையாவே நமக்கு எந்த பிறவியுமே கிடையாது, ஈசனை போய் சரணாகதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போய் இவ்வளோ வரிசையில நம்ம போய் நின்று முட்டி மோதி ஐயனை நம்ம பார்த்தாலும் ஐயன் நம்மளை பார்க்கறாரா என்பது தானே இங்க பெரிய விஷயமா. முட்டி மோதிட்டு போய் நாம சாமியை பார்த்தாலும் சாமி நம்மளை பார்க்குதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. ஐயனுடைய மனசுல அவர் ஒரு கணம் நம்மளை நினைச்சு பார்த்தாலே போதும். நாம அந்த வரிசையில நின்று அவர் போய் தரிசனம் செய்யும் போது அவருடைய பார்வை நம்ம மேல படுமா அப்படின்னா கிடையாது. நம்முடைய இல்லத்துல இருந்தபடியே ஐயனை ஒரு கணம் மனம் முருக உள்ளமுருக நினைச்சால் மட்டுமே போதும், ஐயன் நமக்கு காட்சி கொடுப்பார். எப்படியாவது அவருடைய மனசுல நம்ம இடம் பிடிச்சா போதும் அப்படின்னு தான் நினைக்கணும். அதனாலதான் அந்த ஒரு கணம் நம்ம வரிசையில நிற்கும் போது ஐயனை பார்க்கும்போது கூட அவருடைய பார்வை நம்ம மேல படுதா அப்படின்றத மட்டும் பாருங்க, அவரோட அழகை ரசிங்க. அதை விட்டுட்டு அந்த நேரம் இந்த கோரிக்கை அந்த கோரிக்கை, அடடா இதை மறந்துட்டேனே அதை மறந்துட்டேனே, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நமக்கு என்ன தேவைன்றத ஐயன் அறிவாரு. இப்ப பல பேர் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். பல பேர் இப்பெல்லாம் இந்த லிஸ்டோட போவாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் மறந்துட்டு வந்துடக்கூடாதுன்னு லிஸ்டோட போவாங்க. அது எல்லாம் இப்ப கிடையாது. மக்கள் நிறைய பேர் மாறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா நான் சொல்றேன். இதுக்கு உதாரணமா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. அதாவது நம்ம வேல்மாறல் பூஜை செய்யும் போது வரக்கூடிய பக்தர்கள் தான். வேற இன்னொரு கோவிலுக்கு போயிருந்தேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிருந்தேன். அங்க வரக்கூடிய பக்தர்கள் தான். நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறேன், நிறைய மக்கள் இருக்காங்க, வேல்மாறல்லாம் நம்ம பாராயணம் செய்யணும்னு போனா அடியோட அந்த எண்ணத்தையே நான் விட்டுட்டேங்க. வேல்மாறல்ன்றது எப்பேற்பட்ட ஒரு மகா மந்திரம். அதை படிக்கும் போது ஒரு நிமிஷம் கூட நமக்கு கவனம் சிதறல் இல்லாம படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த வந்திருக்க மக்கள் அந்த சாமியை பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல கூட கொஞ்சம் சலசலப்பு கூட இல்லாம இல்லை, ஒரு மாதிரி கீச்சு மூச்சுன்னு ஏதாவது கத்திக்கிட்டு இந்த கதை அந்த கதைன்னு பேசுறதுக்காக கோவிலுக்கு வருவீங்க. கோவிலுக்கு வர்றது என்ன, நம்ம வீட்டில் என்னதான் வழிபாடு செய்தாலும் கோவிலுக்கு போனால் ஒரு நிம்மதி இருக்குன்றாங்களே. அப்போ தெய்வம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்போதும் இந்த கதை அந்த கதைன்னு பேசுறதை விட்டுட்டு தெய்வங்களோட நாமங்கள் அவருடைய பாடல்கள் இதை பாடினா போதுமே, இதுதான் நமக்கு புண்ணியம். அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்கள் எல்லாம் எனக்கு மக்கள் இல்லை, என்னுடைய வேல்மாறல் பூஜைக்கு வரக்கூடிய மக்கள் தான் மக்கள். முருகா அங்கே முருகா நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்துக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு நான் மனசுக்குள்ள ஒரு தீர்க்கமாக முடிவே பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். உண்மையா சொல்றேங்க, கோவிலுக்கு போனா நம்ம எதுக்கு போறோமோ அந்த வேலையை மட்டும் செய்யணுங்க. அதை தாண்டி இந்த கதை பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இறைவனோட பார்வை நம்ம மீது படணும் அப்படின்னா பல நல்ல விஷயங்கள் செய்யும். உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் இது போல நீங்க எது செய்தாலும் அந்த இறைவனே தேடி இந்த நல்ல செயல் செய்யறானே, யார் இது, என்னுடைய பக்தனாதான் இருப்பான் அப்படின்னு தெய்வமே நம்ம மீது பெருமை கொள்ளும் அளவுக்கு நாம நடந்துக்கணும். அப்ப தெய்வத்தோட பார்வை எங்க போவோம், நேரடியா நம்ம மேலதான் வரும். அதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முருகன் எங்கே இருப்பான்னு தெரியுமா? முருகன் எங்கே இருப்பான்? உண்மையும் உழைப்பும் நேர்மையும் இருக்கிற எல்லா உள்ளங்களிலும் முருகப்பெருமான் வாசம் செய்வான். உண்மையா சொல்றேன், உண்மையும் உழைப்பும், முக்கியமா உண்மை இருக்கணும். அங்க உங்களிடம் உண்மை இருக்கா, முருகப்பெருமான் அங்கதான் இருப்பார், வேற எங்கேயுமே போக மாட்டார். அதனால தீர்க்கமா உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் செய்யாம நான் உண்மையாதான் இருக்கேன், யாருக்கும் எந்த தீங்கும் மனசால கூட செஞ்சது இல்லை, ஆனா மத்தவங்க எல்லாரும் என்னை இப்படி தூத்தி பேசுறாங்களே, என்னை தப்பா பேசுறாங்களே, பின்னாடி பேசுறாங்களே, முதுகுல குத்துறாங்களே, நான் என்ன பண்றது முருகா அப்படின்னு அவர்கிட்ட புலம்புறீங்க அப்படின்னா அப்ப அவர் நினைப்பாரா, நான் உனக்கு உள்ளதானமா இருக்கிறேன், என்ன மறந்துட்டு நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கியம்மா அப்படின்னு அவர் சொல்வார். இறைவன் எப்போதும் எங்கே இருப்பாரு, தூய்மையான உள்ளம் இருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களுமே கடவுள் குடிக்கொண்டு இருப்பார். சரி, நம்ம இந்த டாபிக் அப்படியே வேற மாதிரி போகுது. இப்ப நம்ம இங்க வந்துருவோம். அதாவது நம்ம கந்த புராணத்துல, அதாவது இப்ப நம்ம ஈசன் என்ன சொல்றாரு, முனிவர்களுக்கு சொல்லியாச்சு போய் வரன்னு பேசிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ இவங்க 7 பேரும் என்ன பண்றாங்க, பர்வதராஜனை பார்க்கறதுக்காக அங்க போறாங்க. பர்வதராஜன் அவங்க நுழைவாசல்ல வரும்போதே முனிவர்களை பார்த்துட்டார். பார்த்த அடுத்த கணமே ஓடி போய் அவர்களை வரவேற்று, அதாவது அவர்களுக்கு அங்க வாசல்ல வைத்தே பாத பூஜையானதை செய்து அவர்களை ரொம்ப கனிவோட உள்ள வரவழைக்கிறார். வந்ததும் அவர்களுக்கு உண்டான உபசரணைகள் இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பர்வதராஜன் கேட்கிறாரு, இந்த ஏழையை தேடி வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம்.
இவருக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு அப்படியே யோசிக்கிறாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்களாம், உண்மையாகவே யாருக்கும் கிட்டாத ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய பேரும் புகழும் இதுவரைக்கும் வளர்ந்ததை விட இன்னும் அதிகமா வந்து உன்னுடைய பேரும் புகழும் வந்து பரவ போகுது. அந்த அளவுக்கு நீ பாக்கியம் பெற்றிருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, அப்படியே முடிச்சு பாக்குறாரு. அப்பதான் சொல்றாரு, என்ன மகாதேவன் எங்களை இங்க வர சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிய பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம், ஈஸ்வர பெருமானுக்கு திருமணம் செய்ய அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. இது கேட்டதும் பர்வதராஜனுக்கு வந்து சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் அப்பவே வந்து விடுறாரு. என்னன்னா அவருடைய லட்சியமே இதுதானே, அதனால எப்ப இப்படி ஒரு நல்ல செய்தி வரும்னு தான் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால உடனே இவர் வந்து சம்மதம் வந்து தெரிவிக்கிறாரு. எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம், திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு ஈசனுக்கு என்னுடைய பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க மனப்பூர்வமான சம்மதம் உண்டு. அதனால எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இவரே கேட்கிறாரு. அதற்கு முனிவர்கள் வரும்போதே ரெடியா வராங்க போல. அதனால சொல்றாங்க, நாளைய நாள், அதாவது இவங்க என்னைக்கு பேசுறாங்களோ அதுக்கு அடுத்த நாளே கல்யாணங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று திருமணம் காலையில அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதை கேட்டது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயம் நமக்கு நாளே இல்லையே, ஏன்னா எவ்வளோ வேலைகள் இருக்கு, கல்யாணம்னா சும்மாவா, எவ்வளோ ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இவருக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலைன்ற மாதிரி இவர் வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாரு, நாளைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இவரு ரொம்ப பரபரப்பா அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு உண்டான வேலைகளெல்லாம் நம்ம செய்யணுமே அப்படின்ற எண்ணம் இவருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய மேனகைக்கு ஒரு சந்தேகம். ஈசன் எங்களுக்கு மருமக பிள்ளையா வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா அப்படின்னு இவங்க எடுக்கிறாங்க. என்னம்மா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னன்னா, இப்போ தக்ஷனுடைய மகளா தாட்சாயணி இருந்தாங்க இல்லையா, அப்போ தக்ஷனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு மேனகை சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, தக்ஷன் வந்து எழுப்பிய யாகத்துல சிவபெருமான அழைக்கல, அதாவது சிவபெருமான அவமானப்படுத்தணும், அவர் வந்து ஒரு ஆளாவே பொருட்படுத்தாம தான் இவர் யாகமே வளர்க்குறாரு இல்லையா. அந்த யாகத்துல வந்து என்னுடைய கணவரையும் என்னையும் அழைக்கல, என் கணவருக்கு உண்டான நீங்க மரியாதையுமே கொடுக்கலன்றதுனால தாட்சாயணி என்ன பண்ணாங்க, அந்த யாக குண்டத்திலேயே தன்னுடைய உயிரை வந்து மாய்ச்சிக்கிட்டாங்க. அப்ப ஈசன் என்ன பண்ணாரு, என்னுடைய மனைவியே இறந்துட்டாளே அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு தக்ஷனுடைய தலையை கொய்துட்டாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆட்டோட தலையை வந்து தக்ஷனுக்கு வைக்கிறாங்க. அந்த கதை வேற மாதிரி வரும். அதாவது இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தக்ஷனும் அவருடைய மாமனார் தானே, அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு இல்லையா, அப்போ நாங்களும் இங்க பொண்ணு கொடுக்குறோன்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு மேனகை எங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த ரிஷிகள் வந்து சொல்றாங்க, என்னன்னா, தக்ஷனுடைய எண்ணம் வந்து வேற மாதிரி, அவருடைய குணத்துக்காக வேண்டி ஐயன் கொடுத்த தண்டனை அது, நீங்க அப்படி கிடையாது, உங்களோட குணமும் மனமும் வந்து வேற மாதிரி, நாங்களும் அதை அறிஞ்சிருக்கோம், அதனால உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதற்கு நாங்க சாட்சியா இருந்து உங்களுக்கு எதுவும் நடக்காத மாதிரி நாங்க வந்து பாத்துக்கிறோம், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுமா, உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லதே நடக்கும், தட்சனுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அங்க அப்படி நடந்தது அப்படின்னு வந்து இவங்க முனிவர்கள் சொல்லி புரிய வைக்கிறாங்க. கேட்டதுமே மேனகையும் வந்து, சரி நான் கேட்டதுல ஏதேனும் தவறு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல, மனசுல எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா, மனதுக்குள்ளேயே வச்சிருந்தாதான் அது மனதுக்குள்ளேயே வச்சிருந்தாதான் அது மிகப்பெரிய ஒரு புகாமரமா ஒரு நாள் வெடிக்கும் அப்படின்றத சொல்லி, அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பும் கேட்கிறாங்க. கல்யாணத்துக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம், நீங்க போய் ஈசனிடம் சொல்லிடுங்க அப்படின்னு இவங்க சொல்லியாச்சு. சரின்னு இவங்க அப்படி வழி அனுப்புன அடுத்த காலமே பர்வதராஜன் வந்து வேக வேகமா ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாரு அப்படின்னா, விஸ்வகர்மாவை பார்க்க போறார். விஸ்வகர்மா யாரு அப்படின்னா, கலைகளில் சிறந்து விளங்கியவர், அதாவது கட்டிட கலைகள்ல ரொம்ப சிறந்து விளங்கியவர். ஒரு சிற்பி அப்படின்னாலே அது விஸ்வகர்மா தான். முதல்ல எல்லாருமே வந்து, இப்போ ஒரு சிலர்லாம் புதுசா வீடு கட்ட போறாங்க அப்படின்னா அந்த கட்டிட தொழில முதல்ல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் முதல்ல போய் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா விஸ்வகர்மா தான். அவர் தான் வந்து எல்லா தேவர்களுக்குமே வந்து வீடு கட்டி கொடுத்தவருமே அவர் தான். அதாவது இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆகுது இல்ல. ஆனா விஸ்வகர்மா வந்து ஒரே நாள்ல 7 தேரை ரெடி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்டவர். இப்போ கல்யாணம் நாளைக்கு வச்சுட்டோம், அப்போ மாளிகைகள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகள் எல்லாரும் வரப்போறாங்க. பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம்னா சும்மாவா, எவ்வளோ மக்கள் வந்து வரப்போறாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து தங்கக்கூடிய அந்த இடம் வசதி அலங்காரம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆள் யாரு, அதுவும் ஒரே நாள்ல செய்யணும் அப்படின்னா விஸ்வகர்மா மட்டும்தான் அப்படின்ற முடிவு பண்ணி என்ன பண்றாரு, பர்வதராஜன் வேக வேகமா விஸ்வகர்மாவோட போய் எல்லா தகவலையும் சொல்றாரு. அவர் வந்த வேகத்துல இங்க கல்யாண வேலைகள் எல்லாம் தடபுடலா வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு.
நம்ம எல்லோருக்கும் அம்மை அப்பனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். அதாவது திருக்கல்யாணத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நாளை என்ன நாள்? வியாழக்கிழமை. நம்ம பாபாவுடைய சச்சரிதம் பார்க்கணும் இல்லையா? அதனால நாளைய பதிவு நம்ம பாபா அதை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமையில இருந்து உங்களுக்கு திருக்கல்யாணமானது தொடங்க ஆரம்பிச்சிடும். கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் கேப் விட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் கல்யாண மாப்பிள்ளை ரெடி ஆகணும், பொண்ணு ரெடி ஆகணும், எவ்வளோ வேலைகள் இருக்கு. கல்யாண வேலைனா சும்மாவா? அதனால கல்யாண வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. நாம இன்று போயிட்டு திரும்பவும் கல்யாண வேலையில ஜாயின் பண்ணிடுவோம், சரிங்களா? அப்படி மீண்டும் கந்தபுராண தொடர்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபாவை. ஓம் சாய்ராம்.